வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இதுதான் நீங்கள் ஊழலை பிடிக்கும் லட்சணமா? அர்ச்சுனா எம்பி அம்பலமாக்கியது என்ன? திடீரென தலையிட்ட அமைச்சர். இந்த கிடக்கு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்ட கையூட்ட வேண்டி இருக்கிறாங்க. நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அப்படி ஒரு கமிட்டியே இல்ல, அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல. இந்த කොස්සේ කටවල් අවස්සරම මෙතන ඇවිල්ලා කතා කරන්න දන්නේ. ஏட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்காங்க. இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல, அந்த இன்வென்டரியில ஒண்ணுமே இல்ல. பேர்ல போய் கிரவுண்ட் கல் வச்சாகள் இருக்கிற கல்லில தம்பி நீ போய் அங்க புல்லு வச்சாலும் கிரவுண்ட் வராது. வகை நம்ம கரண்ட் பில்லுன்னு உனக்கே சொல்ல தெரியா. உங்களுடைய ஒரு அல்லன மீன் சொல் அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி குடுகாரனே அப்படி என்ன அப்படி சொட்டக்கத நின்னு போட்டு அது ஒரு கல்லடி, இது ஒரு கல்லடி, முழு கல்லன். அது இது மம நம்ம என்ன சுடுவீங்க, என்ன வெட்டுவீங்க சொல்லுவீங்க. நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்ல. ஆனா அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாத, உனக்கு சிங்களம் தெரியாடா தமிழாத, தமிழான பிறந்த மம நம்ம ஸ்ரீதர் ஏண்டா கொள்றீங்க தமிழ். என்பிபி உறுப்பினரின் குடும்பத்தாரிடம் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள். மௌனம் காக்கிறதா அரசு? அமைச்சர் ஆனந்த விஜயபால பதில். முகச்சவரம் செய்யவில்லை, முல்லைத்தீவு உணவகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள். யாழில் சமீபத்தில் தலை தூக்கும் பாதாள கும்பல்கள். பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். வரவு செலவு திட்ட விவரத்தில் இந்த விடயத்தை ஜனாதிபதி அனுர கடந்து சென்றது பிழை. ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியது என்ன? 20 மற்றும் 25 ஆண்டுகளுக்கு சிறை. முன்னாள் அமைச்சர்கள் பிணையில் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்த மனு நீதிமன்றால் நிராகரிப்பு. ஐஸ் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான பஸ், கார் மற்றும் கெப்ரக வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல். எதிர்க்கட்சிகளின் பேரணி. பின்வாங்கிய விமலின் கட்சி. ஒவ்வொருவராக கலன்று செல்லும் சம்பவங்கள் பதிவு. வடமாகாணத்திற்கு ஒரே தடவையில் அதிகூடிய ஆயுள்வேத மருத்துவ உத்தியோகத்தர்கள் நியமனம். 334 ஆபாச காணொளிகளை பதிவேற்றம் செய்த மென்பொருள் பொறியாளர் மற்றும் உளவியல் ஆலோசகர்களான தம்பதியினர் கைது. வடக்கு பிரதேசத்தில் சுகாதாரத்துறையில் பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வெளிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது, ஊழலை பிடிக்க போறோம். இந்த அடிக்கிற இன்றைக்கு மாவீரர் மாதத்துல எங்களுடைய தமிழீழ தேச மண்ணில எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிற டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்ல ஆறாரண்டால் இவர் இருந்திருக்கிறார் 14/7/2016 இருந்து 14/9/2022 வரை ஆடிஎச்எஸ் இருந்திருக்காரு. உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான். இரண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே டாக்டர் லியனகே இருந்திருக்கிறார் 5/9/2020 இருந்து 9/5/2023 வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி எங்கட மூர்த்தி இருந்திருக்கிறார் 19/5/2023 வரையில இருந்து 23/4/2024 பிறகு. அது பிறகு எங்கட சமன் பத்திரனே இருக்கிறார். இந்த கிடக்கு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட். வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை ஆடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது. நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, இவ்வளவு ஊழல் பிடிக்க போறீங்களோ? உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த 4 பேர்கிட்ட கையூட்ட வேண்டி இருக்கிறார். நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னம் இந்த 4 பேர் என்ன செஞ்சவை என்று கண்டுபிடிப்போம். ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறை ஒரு ஆதார வைத்தியசாலை விழாலம் கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. இந்த கொண்டு வந்திருக்க ஆதாரம் ஆடிட் ரிப்போர்ட் 2021 ஆண்டு வடக்கு மாகாண சபையில் அடிக்கப்பட்ட ஆடிட் ரிப்போர்ட். இந்த ஆடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து 22 வேலை திட்டங்கள்ல 10 வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 10 வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில். இரண்டாவது இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து work completion report என்றது டெக்னிக்கல் ஆபீசரால 10 வேலைகளுக்கு கொடுக்கப்படையில அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில இந்த ஆதார வடக்கு மாகாணத்தினுடைய ஆடிட் ரிப்போர்ட். மூன்றாவது இதுல சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த என்ன கேகண்டப்பா உங்களுடைய ஒரு அல்லன மீன் சொல் அப்படி ஒருனே அப்படி வஞ்சாகாரனே அப்படி குடுகாரனே அப்படிதான் அப்படி சொட்டக்கதை நின்று போட்டார். அதுக்கு பிறகு அதுல 25,000 ரூபாய் படி மாதம் பே பண்ணி 1,20,000 எக்ஸ்டர்னல் டிஓக்கு கேதீஸ்வரன் பே பண்ணி இருக்கிறார். சட்டத்துக்கு முரணானது. இந்த ஆடிட் ரிப்போர்ட் தான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் ஒருவர் அவருடைய அண்ணாக்கு தான் அவற்றை அண்ணாண்ட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ். அதுல 40 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து வடக்கு மாகாண அனுமதி இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். அதுல இவர்கள் என்ன இருக்காருடா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்காங்க. இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே
சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல்காரர் இல்லாம பண்ண போக மாட்டேன் 40 மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நீலங்குவார் 380,75,405 ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்ல கொமர்ஷியல் பேங்க்ல போட்டிருக்காரு இந்த கேசரன் அதுக்கு பிறகு அதுல 353,19,299 ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்கு மிச்சது கணக்கு இல்ல வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒப்பந்தம் ஒரு ஆடியோ செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அதுல திருப்பி சொல்லுது இந்த 35 மில்லியன் அல்லது 0.35 பில்லியன் பெறுமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட்கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்ல இவர்கள் அதுக்கப்புறம் என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணி இருக்காங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகியூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பேஸ் ஹாஸ்பிடல் கோயம்பேடு என்று தாங்களே ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்திருக்கார் டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்து ஆதாரங்களோட நீங்க தானே சொன்னீங்க கல்லற பிடிப்போம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன் என்ன சுடுவீங்கள் என்ன வெட்டுவீங்கள் சொல்லிங்க நாளைக்கு நாமல் ராஜபக்ச என்ன சுட்டு பரவாயில்லை ஆனா நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள்ட்ட காசு பண்ணி கொண்டிருக்கிறீங்க இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் பேஸ் ஹாஸ்பிடல் பாயிண்ட் சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டிருக்கீங்க அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ணே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் இந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்கு இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன எங்க பிடிக்கிறீங்க ஆதாரங்களோட அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் 800 764 85 15 353 லட்சம் அது கணக்கு காட்டி இருக்கு அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்து அது மட்டும் இல்ல அங்க 220 பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க 220 பெட் அந்த இன்வென்டரியில ஒன்றுமே இல்லை இப்ப விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறோம் அது இந்த மம நம்ம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாக 2027ஆம் ஆண்டில் இந்த சொத்து வரி அமுல்படுத்த திட்டமிட்டுள்ளது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிக்காதது அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயல் என்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மக்கள் மீது சொத்து வரி விதிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்ட போதிலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி அது குறித்து ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாதது ஒரு பாரதூரமான பிரச்சினை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களை நேரடியாக பாதிக்கும் அத்தகைய வரி பற்றிய தகவல்களை மறைத்து பட்ஜெட்டை தாக்கல் செய்வதன் நெறிமுறைகளை அவர் கேள்வி எழுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கணவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் மௌனம் காக்கிறதா என நாடாளுமன்ற அமர்வின் பின் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலளித்திருந்தார். நாங்கள் ஒருபோதும் மௌனம் காக்கவில்லை. கட்சி பேதமின்றி சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குற்ற கும்பல்களுக்கு இடையேதான் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் பகுதியில் சமீப காலமாக பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கி வருவதாகவும் அதனை தடுக்க தான் கவனம் செலுத்தி வருவதாகவும் அதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிக குற்றங்கள் இடம்பெறும் பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு நிறுவப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் தப்பிச் செல்லும் போது அவர்களை கைது செய்ய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கொழும்பில் ஆபாச இணையதளம் ஒன்றில் பெருந்தொகை காணொளிகளை பதிவு செய்த இளம் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான தம்பதியை மிரிகான போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 37 மற்றும் 36 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் தொழில் முறையில் மென்பொருள் பொறியாளர் மற்றும் உளவியல் ஆலோசகர்கள் எனவும் ராஜகிரிய வெளிகடை பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த தம்பதியினால் இணையதளம் ஒன்றில் 334 ஆபாச காணொளிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். சந்தேக நபர்கள் இன்றைய தினம் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். முல்லைத்தீவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த உணவகத்திற்கு நீதிமன்ற உத்தரவில் சீல் வைக்கப்பட்டு உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களால் விசுவமடு பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது உணவக பணியாளர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் இல்லாமை, உணவக அனுமதி பத்திரமின்மை, தொழிலாளர்கள் முகசவரம் செய்யாமை, தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழின்மை, கழிவு தொட்டி இல்லாமை, வெற்றிலை மென்றவாறு உணவு கையாண்டமை போன்ற
போன்றவை கண்டறியப்பட்டு உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் வழக்கும் தொடரப்பட்டது. விசாரணையின் போது உரிமையாளர் தன் மீது குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று உணவகத்தில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வரையில் உணவகத்திற்கு சீல் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் 50,000 ரூபாய் தண்டமும் விதித்திருந்தது. நவம்பர் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கவுள்ள எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணி அறிவித்துள்ளது. தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவர் விமல் வீரவங்ச வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து மீண்டெழுந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது வடக்கு மாகாணத்திற்கு ஒரே தடவையில் அதிகூடிய ஆயுள்வேத மருத்துவ உத்தியோகத்தர்களை வழங்கியமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கு வடக்கு மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண சுகாதார சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் கீழ் இயங்கும் மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்களத்திற்கு 42 ஆயுள்வேத மருத்துவ உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 36 பேர் சுதேச வைத்தியத்துறையின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகளுக்கும் 6 பேர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தின் கீழும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.